ஆழமான வேத பாட வகுப்பிற்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமேன். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகியனால சத்தியத்தை எப்படி தாங்க கேட்கணும்? சந்தோஷமாய் நாம் கேட்க வேண்டும். சரி, இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற வேத பாடம் என்னவென்றால், ஆவியின் கனிகளை குறித்து நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஒரு கனியை குறித்து தியானிக்கணும்னா அந்த கனி எப்படி வந்தது அப்படின்றது ரொம்ப முக்கியம். எடுத்தெடுப்புலே கனி வந்துடாது. முதல்ல என்ன போடணும்? அதுக்கு விதை போடணும். விதை வேர்களை பிடிக்கணும், பிறகு மரமாகணும், பிற்பாடு தான் நமக்கு கனி அதில் கிடைக்கும். அதுபோல் நம்ம ஆவியின் கனியை குறித்து தியானிக்க வேண்டுமானால் முதலாவது ஆவிக்குரிய விதையை பார்க்கணும். ஸோ ஆவிக்குரிய விதையை பார்த்தா தான் ஆவியின் கனியை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். சில பாரம்பரிய கோட்பாடுகள் அது அப்படியே வந்துடுச்சு. ஆவியின் கனி அப்படின்னா அந்த 9 காரியம்: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இந்த 9 காரியமும் அன்பின் ஆவியின் கனி என்றும், இது அதனுடைய சுபாவம் அப்படின்ற மாதிரி காலங்காலமாக நம்ம அப்படி வந்துட்டோம். ஆனால் வேதம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது என்றால் அதனுடைய முக்கியத்துவம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆவியின் கனி, காண்கின்ற எல்லாமே அனித்தியம், காணாதவைகளும் நித்தியம். இது பார்க்க முடியாத கனி, பார்க்கக்கூடிய கனி கிடையாது. ஆவியின் போது பார்க்க முடியாத ஒரு கனி என்பதை முதலில் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பார்க்க முடியாத, புலப்படாத இந்த ஆவியின் கனியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலில் ஆவிக்குரிய விதையை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆவிக்குரிய விதையை எப்படி பார்க்க முடியும்? நம்ம முன்னாடி தியானிச்சது தான். வேத வாக்கியங்களுடைய சத்தியங்கள் எல்லாம் எப்படி இருக்குங்க? இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும். ஒரு இடத்துல விதையை பற்றி சொல்லியிருக்கோம், இன்னொரு இடத்துல வேரை பற்றி சொல்லியிருக்கோம், இன்னொரு இடத்துல மரத்தை பற்றி சொல்லியிருக்கோம், இன்னொரு இடத்துல கனியை பற்றி சொல்லியிருக்கோம். சரிங்களா? இது முழுமையாக பார்க்கும்போது தான் நமக்கு அந்த நேர்த்தியான அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். இதனால இன்றைக்கு ஆவிக்குரிய விதைகள் என்ற ஒரு தலைப்பிலே நம்ம இந்த பாடத்தை நம்ம பார்க்கலாம். இதற்கு ஆதாரமாக 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 கொரிந்தியர் 9:10. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். உங்களுக்கு விதையை அளித்து உங்களை பெருக பண்ணி உங்களுக்கு நீதியின் விளைச்சலை அருளி செய்வார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், விதை எதற்கு என்றால் ஒரு விளைச்சல் வரணும். என்ன விளைச்சலுங்க? நீதியின் விளைச்சல் வருவதற்காகத்தான் விதை என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ விதைக்கும் கனிக்கும் ஒரு லிங்க் இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஏன் நீதியின் விளைச்சல்? எதற்காக நீதியின் விளைச்சலுக்கு இந்த விதையை அளித்தார், தேவன் நமக்கு அளித்தார் அப்படின்னு பார்க்கும்போது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். எபேசியர் 5:9. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும், நல்லா சொல்றோம், ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். பாத்தீங்களா? அப்போ ஆவியின் கனி எப்படி விளங்கும்? ஆவின் கனியை நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த முடியும், காட்ட முடியும்னா அந்த ஆவியின் கனி எப்படி இருக்குதுங்களா? உண்மையிலும் நீதியிலும் விளங்கும். அப்போ நீதியில விளங்குனா நீதி என்ன ஆகணும்? விதையா வந்து வளர்ந்து விளைச்சல் தான் ஆவியின் கனி. புரியுதுங்களா? விளங்குதுங்களா? அந்த விதை நீதியின் விளைச்சலை கொடுத்து அது மரமாகி அதிலிருந்து வரக்கூடிய அந்த நீதிக்குரிய உண்மை வரும்போது என்ன வந்துடுதுங்க? கனி வெளியில வருது. கனி அப்படிதான் விளங்கும். புரியுதுங்களா? சரி, இப்போ இன்றைக்கு வேதாகமத்தில் விதையை குறித்து முதல்ல அதனுடைய சாராம்சம் என்னன்றதை பார்த்தோம். விதையினுடைய கோட்பாடு என்ன? வேதத்தில் நிறைய பொருட்களை வச்சு நமக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்குறார் தேவன். நிறைய பொருட்களை, கனின்றது கூட ஒரு ஆவிக்குரிய ஒரு பாடம். மரத்தை குறித்து இருக்குதுங்களா சபை பாடங்கள்?
நீதிமான் கேதுரு மரத்தை போல இருப்பான், சீத்தி மரம், பனை மரம், அப்படின்னு நிறைய விஷயங்கள் மரத்தை பற்றி வருது. வேரை பற்றி இருக்குதா? நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வேர் கொண்டவர்களாகி, அப்படி வேரை பற்றி இருக்குது. அப்படியே விதைன்னு வரும்போது விதையை கூட தேவன் பல கோணத்தில் ஒப்பிட்டு நம்மளுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்குறார். சரியா? அந்த விதையில் நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்குறார். அப்படி பார்க்கும்போது எதற்கு இந்த விதையினுடைய சாராம்சம், இந்த விதையினுடைய கோட்பாடு என்ன, இதான் ஃபார்முலா. விதைக்குரிய ஃபார்முலா என்னன்னா, நம்ம ஆதியாகமம் புஸ்தகத்துக்கு தான் போனோம். ஆதியாகமத்தில் நீங்கள் போகும்போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 1:11. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும், நல்லா கவனிங்க, விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இந்த ஒரு காரியத்தை வைத்து பார்க்கும்போது முதலாவது இந்த விதையை குறித்ததான ஒரு ஆழமான ஃபார்முலா, அதனுடைய கோட்பாடு என்னன்னா, முதல் கோட்பாடு விதை உண்டாக கடவுதுன்னு தேவன் சொன்னாரு, விதை உண்டாயிற்று. அல்லங்கதா? அப்போ விதை தேவனுடைய வார்த்தை. என்ன வார்த்தை தானே சொன்னாரு, விதை உண்டாக கடவுதுன்னாரு. வார்த்தை என்ன ஆயிடுச்சுங்க? விதை உண்டாயிடுச்சு. அப்போ முதல் காரியம், விதைக்குரிய கோட்பாடுல முதல் காரியம் என்னவென்றால், விதை தேவனுடைய வார்த்தை. இரண்டாவது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம், 1:12. பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் விதையை உடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். முன்னாடி விதை உண்டாக கடவுதென்றார், விதை தேவனுடைய வார்த்தை. ரெண்டாவது பார்க்கிறோம், விதை இப்ப என்ன ஆயிடுச்சுங்க? முளைப்பித்தது, தேவன் நல்லது என்று கண்டார். இப்போ முளைச்ச விதையை பார்த்து தேவன் என்ன கொடுக்கிறாரு? சாட்சி கொடுக்கிறாரு, நல்லது. அப்போ இரண்டாவது சாராம்சம், விதையை குறித்த சாராம்சம் என்னவென்றால், விதையின் வளர்ச்சி தேவனுடைய நற்சாட்சி. புரியுதுங்களா? விதையின் வளர்ச்சி தேவனுடைய நற்சாட்சி. மூன்றாவது இந்த விதைக்குரிய கோட்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஆதியாகமம் 1:29. பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. பாத்தீங்களா? மூன்றாவது பார்க்கிறோம். முதல்ல பார்த்தோம் விதை தேவனுடைய வார்த்தை. இரண்டாவதாக பார்த்தோம் விதையின் வளர்ச்சி தேவன் கொடுக்கிற நற்சாட்சி. மூன்றாவதாக பார்க்கிறோம் விதை மனுக்குலத்தின் ஆகாரம். விதை மனுக்குலத்தின் ஆகாரம். இப்போ இந்த விதைக்கு 3 கோட்பாடு இருக்கு. புரிஞ்சுதுங்களா? விதைக்கு 3 கோட்பாடு விளங்குச்சிங்களா? இப்போ ஆல்ரெடி லூக்கா 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கிறீங்களா? லூக்கா 8:11. அந்த ஓமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். விதை என்னவா? தேவனுடைய வசனம். அதுதான் முன்னாடி பார்த்தோம். அது இயேசு சொல்றாருன்னா இதை வச்சுதான் சொல்றாரு. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, விதையை வசனத்துக்கு ஒப்பிடுறாருன்னா இதை வச்சுதான் சொல்றாரு. அப்போ விதை தேவனுடைய வார்த்தை, விதையின் வளர்ச்சி தேவன் கொடுக்கும் நற்சாட்சி, விதை மனுக்குலத்திற்கு ஆகாரம். சரியா? இப்போ விதை வசனம்னு பார்த்துட்டோம், வார்த்தை அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ வார்த்தை யாரு? இயேசு கிறிஸ்து வார்த்தை. கரெக்டுங்களா? இப்போ இந்த 3 சாராம்சமும் இயேசு கிறிஸ்துக்குள்ள பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இயேசு வார்த்தை. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. இந்த வார்த்தை யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமென். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. பாத்தீங்களா?
முதல்ல அங்க பார்த்தோம், விதை தேவனுடைய வார்த்தை. அப்படியே இயேசு வார்த்தை இப்ப என்னவா மாறுறாரு? அவரு மாம்சமா மாறினதுனால கிருபையும் சத்தியமும் நமக்குள்ள வந்தது. புரியுதுங்களா? அப்போ விதை தேவனுடைய வார்த்தை, அப்படியே இயேசு வார்த்தையானவர், அவர் கிருபையும் சத்தியமாய் நமக்குள்ள இருக்கிறார். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, விதை வளர்ச்சி தேவன் கொடுக்கிற சாட்சி. அங்க எப்படி விதை வளரும் போது தேவன் சாட்சி கொடுத்தாரோ, அப்படியே இயேசு கிறிஸ்துனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி. 30 வயது வரைக்கும் எங்க இருந்தாரு? வீட்டில் இருந்தார். 30 வயதுக்கு அப்புறமா என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்தார். தேவனுக்குன்னு ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு வந்துட்டார். அப்போ ஒப்பு கொடுத்ததுக்கு அடையாளமா அவர் என்ன பண்ணாரு? ஞான ஸ்நானம் பெற்றார். இப்ப ஞான ஸ்நானம் பெற்ற உடனே விதையின் வளர்ச்சி ஆன உடனே ஒரு சத்தம் கேட்குது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அப்போ விதையின் வளர்ச்சி தேவன் கொடுக்கிற சாட்சி. அங்க எப்படி அது முளைப்பித்தது, தேவன் நல்லதென்று கண்டான் சாட்சி கொடுத்தாரோ, அப்படியே வார்த்தையாகிய இயேசு கிருபையும் சத்தியமா நமக்கு கிடைச்சது. ரெண்டாவது அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய வளர்ச்சி, அடுத்த லெவலுக்கு அவர் போறாரு. இது வரைக்கும் வீட்டில் இருந்தாரு, இப்போ அடுத்த லெவலுக்கு போகும்போது அங்க பிதாவாகிய தேவனுடைய சத்தம், பிதாவாகிய தேவன் கொடுத்த ஒரு சத்தம். அந்த சத்தம் என்ன சொல்லுதுன்னா, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். இப்போ சாட்சி கொடுத்தார். மூன்றாவது விதை என்ன வாச்சாங்க? மனுஷருக்கு ஆகாரமாயிடுச்சு. இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய சரீரமும் ரத்தமும் புது உடன்படிக்கையில கிறிஸ்தவர்களுக்கு என்னவா இருக்குதுங்க? திருவிருந்தாக ஆகாரமாக இருக்குது. புரியுதுங்களா? அப்போ விதை நம்ம வார்த்தை, இயேசு தேவனுடைய வார்த்தை. புரியுதுங்களா? அப்போ இந்த விதை தான் பேஸ். இந்த விதையில இருந்து தான் வேறு வரணும், மரம் வரணும், அதுல கனி வரணும். புரியுதுங்களா? அப்போ அந்த ஸ்டெப்பு போகும்போது தான் ஆவியின் கனியை நம்ம என்ன பண்ண முடியும்? அதோடைய மகத்துவத்தை புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? சரி, இப்போ இந்த விதையை வேதத்துல எதற்கெல்லாம் ஒப்பிட்டு இருக்கிறாங்க? ஏன்னா விதை தேவனுடைய வார்த்தைன்னு பார்த்துட்டோம். விதை இயேசு தேவனுடைய வார்த்தை. இந்த வேதத்துல விதையை எதற்கெல்லாம் ஒப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுல நமக்கு ஒரு பாடம் இருக்கு. தேவன் அதுல இருந்து ஒரு சில காரியங்களை நமக்கு என்ன பண்றாரு? கற்றுக் கொடுக்கிறார். அப்படி நீங்க பார்க்கும்போது இந்த விதைய நிறைய விஷயங்கள் இருக்குது விதையை குறித்து. ஆனால் இன்றைக்கு நம்ம ஒரு 5 காரியத்தை பார்க்க போறோம். இந்த விதையை ஒரு 5 காரியத்துக்கு ஒப்பிட்டு வேதத்தில் பேசப்பட்டிருக்குது. இந்த 5 காரியத்தையும் நம்ம தியானிக்கும் போது இப்போ விதையை யார் மாறணும்? நம்ம மாறணும். ஏன்னா கிறிஸ்துவினுடைய சாயல் அச்சாரங்களை யார் தரித்துக்கணும்? நம்ம தரித்துக்கொள்ளணும். இப்ப நம்ம விதையா இருக்கிறோமா இல்லையான்றத இன்னைக்கு செக் பண்ணிடலாம். இந்த 5 காரியத்தை நாம் ஒப்பிட்டு பார்த்து அதுல இருந்து நம்ம சில ஆவிக்குரிய அர்த்தங்களை புரிந்து கொள்ளணும். சரி, விதை, வேதத்தில் விதைக்கு ஒப்பிடப்பட்ட ஒரு 5 காரியங்கள், அதுல இருக்கக்கூடிய ஆழமான பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது காரியம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 38வது வசனம். 1 கொரிந்தியர் 15:38. அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். இங்க முதல்ல பார்க்கிறோம், விதையை சரீரத்துக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. 1 கொரிந்தியர் 15:38. விதையை சரீரத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஒப்பிட்டு மேனி அங்கன்னு சொல்றாங்க. இப்போ ஏன் சரீரத்திற்கு இந்த விதையை நிழலாக ஒப்பிட்டு இருக்கிறாங்கன்னா, 36வது வசனம் வாசிங்க சிஸ்டர். 36. புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. பாத்தீங்களா? இப்போ விதை என்ன ஆகணுமா? சாகணும். செத்தாதான் அது என்ன கிடைக்கும்? பலன் கொடுக்கும். இப்ப நல்லா கவனிக்கணும். ஒரு விதைய பூமிக்குள்ள வைக்கிறீங்க. பூமிக்குள்ள வச்சிட்டோம். வச்ச பிறகு அந்த விதையினுடைய தோற்றமே அதுக்கப்புறம் வராது. அது வெடித்து அதுல இருந்து வேர் கீழே போய் மேல இருந்து என்ன பண்ணுதுங்க? முளைத்து வரும்போது விதை அங்க இல்லை. விதை என்ன ஆயிடுச்சு? பினிஷ்ட் ஆயிடுச்சு. அதோடைய தோற்றமே என்ன ஆயிடுச்சுங்க? ஃபுல்லா
மாறிடுச்சு. இப்போ விதை சாகணும். அப்படியே நம்முடைய மேனியும் என்ன ஆகணும்? ஆவிக்குரிய மேனி என்ன ஆகணும்? ஐ மீன் அந்த ஆவிக்குரிய மேனியை வரணும்னா நமக்குள்ள என்ன வரணும்னா நீங்களும் நானும் மரிக்கணும். என்ன பண்ணோம்? மரிக்கணும்னா லிட்ரல் டெத்து கிடையாது, அது ஒரு நாளைக்கு நடக்க தான் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இது என்னன்னா வாசிங்க ரோமர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 6:11. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும், பாத்தீங்களா, பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த மரணம் வரணுங்க. பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று பிழைத்தவர்களாகும். அப்போ விதையை மேனிக்கு ஒப்பிட்டு இருக்கிறது. மேனிக்கு ஒப்பிட்டு இந்த சரீரத்துக்கு ஒப்பிடும் பொழுது இந்த சரீரம் என்ன ஆகணும்? மரிக்கணும். அதனால தான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள்ள என்ன பண்றாரு? பிழைத்திருக்கிறார். புரியுதுங்களா? அப்போ நம்முடைய ஆசாபாசங்கள், இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய சிற்றின்பங்கள், இந்த உலகம் தரக்கூடிய காரியங்கள் எல்லாமே இந்த பாவ வேரிலிருந்து வரக்கூடிய காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்? மரிக்கணும். மரித்தவனால கிரியை செய்ய முடியாது. புரியுதுங்களா? மரித்தவனால என்ன பண்ண முடியாது? கிரியை செய்ய முடியாது. அப்படியே பாவத்துக்கு நம்ம மரித்தா திரும்பவும் பாவத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது? விழ முடியாது. அதிலே நிலைத்திருக்க முடியாது. புரியுதுங்களா? மாம்ச பலவீனத்தில் விழுறது வேற. மாம்சமோ பலவீனமானது, ஆவியும் உற்சாகமானது. மாம்ச பலவீனத்தில் விழுறது வேற. விழுந்தா கூட அதில் படுத்துன்னு கிடக்கிறது கிடையாது. எழுந்து தன் பாவங்களை அறிக்கையிட்டு அது தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவி கொண்டு நம்மளை என்ன பண்ணிக்கணும்? பரிசுத்தப்படுத்தி கொள்வது ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த பாவத்தில் விழுந்து கிடக்கிறது தேவன் என்ன பண்ணுறது இல்லை, அனுமதிக்கிறது இல்லை. அப்போ இதில் ஒரு தெளிவு வேண்டும். அதே நேரத்தில் மன்னிப்பு இருக்குதுன்னு அதில் என்ன பண்ணக்கூடாது? அதில் விழுந்திருக்கிறது கூட ஒரு தவறான ஒரு காரியம். அது எப்படின்னா தேவனை நம்ம ரொம்ப துக்கப்படுத்துகிறோம். புரியுதுங்களா? அது ஒரு வேலை என்னால் முடியலன்னா தேவனிடத்துல தான் கேட்கணும், ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். இயேசுவே என்னுடைய வாழ்க்கையை இந்த சூழ்நிலை இருக்குது. ஏன்னா ரொம்ப பர்சனலாக தைரியமாக பேசக்கூடிய ஆள் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அவர்கிட்ட தான் நம்ம பர்சனலாக என்ன பண்ண முடியும்? தைரியமாக பேச முடியும். ஏன்னா மனுஷங்கிட்ட நம்மளால் பேச முடியாது. மனுஷங்கிட்ட போய் சொல்ல முடியுமா, என்னால் இதை விடவும் இல்லைங்க, இது திரும்ப செய்யுங்கிறேன்னா அப்படியா போச்சு போ நீ நரகத்துக்கு போன்றோம். ஆனால் இயேசு அப்படி அல்ல. நம்முடைய பலவீனங்களுக்கு நமக்கு பலன் கொடுக்கிறவர். பவுல் ஜெபம் பண்ணாரு, என்னால் முடியல ஆண்டவரே, இந்த முள் என்ன பண்ணுது, என்னை குத்திக்கிட்டே இருக்குது, நான் பலவீனப்படுறேன். நோ ப்ராப்ளம்பா, உன் பலவீனத்தில் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அதாங்க. அப்போ விதை மேனி கோப்பிடப்பட்டிருக்கிறது, விதை மரிக்கிறது. அதே போல நம்முடைய சரீரத்துக்குரிய பாவ காரியங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மரிக்கணும். அதுக்கு மாத்திரம் மடிக்கணுமானா இல்ல. ரோமர் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். ரோமர் 7:6. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாய பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதனின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை கட்டியிருந்த நியாய பிரமாணத்திலிருந்து நம்ம நியாய பிரமாணத்துக்கு நம்ம என்ன பண்ணுமா? மரிக்கணும். கட்டி இருக்கிற நியாய பிரமாணத்துக்கு மடிக்கணும். அதாவது யூதர்களுக்கு நியாய பிரமாணம் தான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவின் பிரமாணத்தை அவங்க ஏத்துக்கல. எது சொன்னாலும் மோசே எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், மோசே எங்களுக்கு சொல்லியிருக்கிறார், தோராவே மென்ஷன் பண்ணாங்க. 5 ஆகாம புஸ்தகங்களை மென்ஷன் பண்ணி பேசினாங்க. ஆனா கிறிஸ்துவின் பிரமாணம் வேற. புரியுதுங்களா? இப்போ நியாய பிரமாணத்துக்கு நம்ம மரிக்கணும்னா நம்ம நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்ணல, நமக்கும் நியாய பிரமாணத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா அங்க யூதர்களுடைய பாரம்பரியமும் கலாச்சாரமும் எப்படி அவங்க கெட்டியா பிடிச்சிட்டு இருந்தானோ கிறிஸ்தவத்துல கூட அந்த பாரம்பரியம் இருக்குது. புரியுதுங்களா? இன்னைக்கு அந்த பாரம்பரியம் இருக்குது. என்ன தெரியுமா? ஆசீர்வாத தட்டு, இன்னும் எக்ஸட்ரா 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 நிறைய விஷயங்களெல்லாம் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி சபைக்குள்ள கொண்டு வந்து இந்த மாதிரி பாரம்பரியங்களை என்ன பண்றாங்க, ஃபாலோ பண்றாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சத்தியத்தை போதிக்கணும், அதை கேட்கறதுக்கு பைபிள் ஸ்டடிக்கு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. இது ஒரு ஃபெஸ்டிவல்னு சொல்லுங்க, சபையில் எல்லாரும் வந்துருவாங்க. அப்போ ஏன்னா சபை கற்றுக் கொடுக்கல, சத்தியத்தினுடைய முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுக்கல.
நீ கற்றுக் கொடுக்காதனால தான் இன்னைக்கு பாரம்பரியத்தில் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, கற்றுக் கொடுத்தாலும் வர்றது இல்லை, அது இன்னொரு கதைன்னு வச்சுங்க. புரியுதா? அப்போ அந்த மாதிரி பாரம்பரியம் நிறைய விஷயங்கள்ல இப்படிதான் வந்திருக்கிறாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு பாஸ்டர் ஒருத்தர் சொன்னார், ரொம்ப ஒரு புதுசாக ஒரு குடும்பம் வந்திருந்தாங்கன்னு சொல்லி சொன்னார். அடுத்த மாதம் போகிறேன், அந்த குடும்பம் வரலன்னாரு. ஏன்னா கல்யாணத்துக்காக வந்தாங்களாம் அவங்க. சும்மா பேண்டு வாசிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு அந்த டைமுக்கு அந்த பாரம்பரியம் ஏதோ ஒரு காரியத்துக்காக. புரியுதுங்களா? நமக்கும் இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு. சிலருக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகலன்னா கை உதற ஆரம்பிச்சிடும். பார்த்துக்கிறீங்களா? சர்ச்சுக்கு போய் தலையை காமிச்சிட்டு வரணும். தலையை காட்டுற இடம் இது இல்லை, தலையை உணர்கிற இடம். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார், கிறிஸ்துவ உணர்ற இடம், தலையை காட்டுற இடம் இல்லை. அப்ப இப்படிப்பட்ட பாரம்பரியங்கள்னா நம்மளுக்கு மறிக்கணும். அது மாத்திரத்தோடு இருக்குதானா? இல்ல. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கொலோசியர் 2:20. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல. உலக வழிபாட்டுக்கு என்ன பண்ணோம்? மரிக்கணும். இது மூணாவது. முதல்ல பாவத்துக்கு மரிக்கணும், ரெண்டாவது இந்த சடங்காச்சாரன்ற நியாய பிரமாணத்துக்குரிய காரியத்துக்கு மரிக்கணும், மூணாவது உலக வழிபாட்டுக்கு மரிக்கணும். இந்த உலக வழிபாடு இப்போ பெரிய லெவலில் பிடிச்சி ஆடிட்டு இருக்கிறது எல்லாரையும். இன்னைக்கு போய் பாருங்க, நிறைய இடத்துல போய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை தான் என்ன பண்ணுறாங்க. சோஷியல் மீடியாலலாம் போனீங்கன்னா எல்லாம் அந்த உலகத்தை தான் பிடிச்சிட்டு இருக்காங்க, உலகத்தினுடைய காரியங்களை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் நாள் பார்க்குறாங்க, இன்னும் கிழமை பார்க்குறாங்க, இன்னும் இதோட பெரிய அட்ராக்ஷன்லன்னா ஒருத்தர் சரியில்லை, உடம்பு முடியல அப்படின்னா உங்களுக்கு யாரும் பில்லி சுனி வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றாங்க. அதையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்புறாங்க. நம்புறது மாத்திரம் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி என்னென்னவோ செய்கிறாங்க. அதுவும் வீட்டிலேருந்து என்னென்னவோ எடுக்கிறான் வரான். அவங்க வேறு வந்து எல்லாத்தையும் எடுத்து ஒரு வழியாக்கி அவங்க வேற மாதிரி ஆகிட்டாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவமே ஒரு ஒரு ட்ராக் வேற மாதிரி தப்பாக போயிட்டு இருக்குது. சமீபத்தில் அதை தான் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படியே ஒரு ட்ராக் தப்பாக போகுது. என்னன்னா இந்த மாந்திரீகம், கட்டு, இதுக்கு முதலிடம். தேவனுடைய வல்லமையை காட்டில இதுக்கு முதலிடம் சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்களை உலகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் எங்கே கொண்டு வந்துட்டாங்க, சபைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட உலக வழிபாடுகளுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க, மாறணும். இன்றைக்கும் இது சமீபத்தில் இப்போது அந்த ரோமன் கேத்தலிக்கில் எல்லாரும் அந்த ஃபெஸ்டிவல் நடக்குது இல்லையா? ஆமாம், நம்ம ஆளுங்கெல்லாம் போயிருக்கிறாங்க அங்கே. நம்ம ஆளுங்க சமீபத்தில் ஒரு 2 குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணால் மீட்டிங் என்னன்னா, அது வேளாங்கண்ணிக்கு போயிருக்கிறேன் பிரதர். என்ன அவன் கொடி ஏற்ற போகிறான், இவர் ஏற்றின பிறகு தான் அது பறக்கும். இப்படி எல்லாம் ஜனங்க என்ன பண்ணுறாங்க, பழகிட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன ஒரு ரீசன் ரொம்ப நல்லா இருந்தது. சும்மா போனோம். சும்மா எதுக்கு போனேன், ஜாலியாக இருக்கிறதுக்கு. என்ன ஜாலி? அப்புறம் பார்த்தா ஐயா குடிச்சிட்டு அங்கே பட்டு கிடக்குறாராம். அந்த அம்மா அழுது, குடி வீடு விழுந்துட்டாரு பிரதர், ஜெபம் பண்ணுங்க. நீ தானே வாலண்டியராக கூப்பிட்டு போன. உலக வழிபாடு, உலக வழிபாடுக்கு என்ன பண்ணோம், மறிக்கணும். சகோதர சகோதரி, விதை சரீரத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. விதை மரிப்பது போல இந்த சரீரத்துக்குரிய காரியங்கள், பாவத்துக்கு மறிக்கணும், நீ நியாயப்பிரமாணம் என்கின்ற கோட்பாடுக்கு மறிக்கணும், உலக வழிபாடுக்கு மறிக்கணும். அதனால தான் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. கொலோசியர் 3:3. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். நீங்கள் மரித்தீர்கள். மரித்தீர்கள்னா என்ன அர்த்தங்க? ஃபினிஷ்ட், முடிஞ்சிச்சு. நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஆமென். இப்ப பாருங்க, மரித்தீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்ன்றதுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. நீங்க மரிச்சிட்டீங்க, உங்க ஜீவன் கிறிஸ்துவுடனே எங்க மறைஞ்சிருக்குதா, தேவனுக்குள் மறைஞ்சிருக்குதுன்னா நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. எப்படி அந்த விதை மண்ணுக்குள்ள மறைந்திருக்கிறதோ, இந்த ஆவிக்குரிய விதை கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ அந்த விதை அந்த மண்ணிலிருந்து இருந்து போராடி வெளியில வந்துடும். வெளியில வந்து என்ன பண்ணோம், காட்டும். அப்படியே உலகம் என்கின்ற ஆசாபாசங்கள், உலக வழிபாடுகள், பாவங்கள், சடங்காச்சாரங்கள், சம்பிரதாயங்கள் எல்லாம் உடைச்சிக்கிட்டு நம்ம வெளியில வரலாம். புரியுதுங்களா? அப்போ விதை சரீரத்துக்கு ஒப்பிடப்பட்டது முதல் காரியம். இரண்டாவது காரியம், விதை எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? லூக்கா 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். லூக்கா 17:6. அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடே பிடுங்குண்டு
கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஆமென். இங்க சொல்றாரு விதையை விசுவாசத்திற்கு ஒப்பிட்டிருக்கிறார். விதை எதுக்கு ஒப்பிட்டிருக்கிறாரு? விசுவாசத்துக்கு. அதுக்கு அளவு கொடுக்கிறாரு. என்ன அளவா? கடுகு விதையளவு விசுவாசம். கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தா இந்த காட்டத்தை மரத்தை புடுங்கி அப்படியே போடணும்னு ஆயிடுமா. இன்னொரு இடத்துல சொல்லுவார், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொல்ல அது என்ன ஆயிடுமா? ஆகுமா. அளவு எவ்வளோ? கடுகு விதை, விதை அளவு. விதையை விசுவாசத்துக்கு ஒப்பிட்டிருக்கிறாங்க. அப்போ இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, விதை எப்படி வளர்ச்சியின் அடிப்படையில் இருக்குதோ விசுவாசமும் வளர்ச்சியின் அடிப்படையில் இருக்குது. விசுவாசம் கூட எப்படி இருக்குதுங்க? வளர்ச்சியின் அடிப்படையில் இருக்குது. வளர்ச்சிக்குரிய அளவை கொண்டது தான் விசுவாசம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். ரோமர் 12:3. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். பாத்தீங்களா? அவனவன் தேவன் பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின்படியே எண்ணணும். அப்போ என்னுடைய லெவல் என்ன? அதாவது நான் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன்றத என்னுடைய விசுவாசத்தின் அளவை வச்சு தான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? நல்ல பெரிய பிரசங்கியாரு, ரொம்ப நல்லா இருக்கிறாரு, நல்ல ஆழமான சத்தியங்களெல்லாம் பேசுறாரு, திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது, உங்க மக கீழே விழுந்துட்டானோன்னு மகிழ்ச்சி விழுந்துட்டார். இப்போ என்னாச்சு விசுவாசம்? புரியுதுங்களா? நீதிமான் துர்ச்செய்தியை கேட்டு, ஆமா. அப்போ விசுவாசம் அளவை கொண்டது. விசுவாசம்ன்றது அளவை கொண்டது. எப்படி விதை அளவுன்றாங்களோ அதே மாதிரி விசுவாசம் அளவு இருக்குது. ஜென்ரலா இந்த விசுவாசத்தை குறித்து செப்பரேட்டா நம்ம பார்க்கணும். ஆனாலும் விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிற இடம் எது அப்படின்னா வேதத்துக்கு பிறகு சபை. எப்படி விசுவாசம் பெருகும்? கேள்வினால விசுவாசம் வரும். அப்ப கேள்வின்றது என்னதுங்க? ஹியரிங் சென்ஸ், சத்தியத்தை கேட்கறது. அப்ப சபை தான் என்ன பண்ணுது? சத்தியத்தை சொல்லி கொடுக்குது. அப்ப விசுவாசத்தினுடைய அளவை கூட்டுவது எது? சபை. ஏன்னா இங்க சத்தியத்தை என்ன பண்றாங்க? கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது முதல் சபை தேவன் ஆசாரிப்பு கூடாரத்தை கொடுத்தாரு பாருங்க. மோசேக்கு கொடுக்கும்போது 3 விஷயத்தை கொடுத்தாரு. நான் சிம்பிளா சொல்றேன், நான் உள்ள ரொம்ப ஆழமா போல. முதல்ல அதை கற்ற ஒரு விதத்தை கற்றுக் கொடுத்தார். முதல்ல பிரகாரம், அப்புறம் சொல்லுங்க, முதல்ல பிரகாரம் இருக்கும், நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? பரிசுத்த ஸ்தலம், அதுக்கப்புறம் அதுக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலம். 3 நிலையில் இருக்கும். 1 பிரகாரம், நெக்ஸ்ட் பரிசுத்த ஸ்தலம், அதுக்கப்புறம் உள்ள போனா மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த 3 காரியத்தை தேவன் ஆசாரிப்பு கூடாரத்தில் செய்ய சொன்னார். தேவன் மோசே கிட்ட சொன்ன பிரகாரம் மோசே செஞ்சார். ஆனா அதுல தான் விசுவாசத்தின் அளவு வச்சிருக்கிறார். சோ கோர்ட் முதல்ல பிரகாரம் அப்படின்னும் போது என்ட்ரி, உள்ள ஆலயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்றோம்? காலை எடுத்து உள்ள வச்ச உடனே முதல்ல இது என்னன்னா, யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம். தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரத்தில் எல்லாரும் போக முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் போக முடியும். புறஜாதியெல்லாம் அனாவசியமா உள்ள போக முடியாது. புரியுதுங்களா? எல்லாரும் பாளையத்துக்கு புறம்பா நிற்கணும். புறஜாதியார் எங்க நிற்கணும்னா பாளையத்துக்கு புறம்பா. பாளையத்தில் இஸ்ரவேலர் நிற்பாங்க. இஸ்ரவேலரையும் கடந்து தூரத்தில் நிற்க வேண்டியதுதான் புறஜாதியா. புரியுதுங்களா? இப்போ முதல் பரிசுத்தம் ஆரம்ப நிலை என்னன்னா, கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற அந்த ரட்சிப்பின் அனுபவம். இதுதான் முதல் விசுவாசம். இந்த உலகத்துல 30 முக்கோடி தேவர்கள் இருக்க யெகோவா தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரன் இயேசுன்னு அறிக்கையிடுறோம் பார்த்தீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் முதல் விசுவாசத்தின் அளவு. இந்த விசுவாச அளவு நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா பரிசுத்த ஸ்தலம். நெக்ஸ்ட் என்ன ஆகுதுங்க?
பரிசுத்த ஸ்தலம்னு வரும்போது விசுவாசம் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் என்ன வரணும்னா யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். யாக்கோபு 2:26. அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. இது 2ஆம் நிலை. 2வது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யார் போவார்னா ஆசாரியர்கள் போவாங்க. அவங்க உள்ள போய் என்ன பண்ணுவாங்க? ஆசாரியத்துக்குரிய வேலைகளை செய்வார். வணங்குதுங்களா? இப்போ ரட்சிப்பின் அனுபவத்துல வந்துட்டு இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன்றது ஆரம்ப நிலை விசுவாசம். 2வது ஆசாரியர்களா மாறணும், கிரியை செய்யணும். அந்த கிரியை எப்படிப்பட்ட கிரியையா இருக்கணும்? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஆமென். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். இது 2ஆம் நிலை விசுவாசம். இது எப்படி? ரட்சிப்பின் அனுபவத்தில் முதல்ல வந்துட்டேன், அது ஸ்டார்டிங் ஆரம்ப நிலை விசுவாசம். 2ஆம் நிலை விசுவாசம்னா ஆசாரியனுக்கு ஒரு குணத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆசாரியனுடைய குணம் என்ன? மனுக்குலத்திற்கும் தேவனுக்கும் நடுநிலை வகித்து செயல்படுறேன். அப்படி இப்போ நம்பனா அன்பினாலே கிரியை செய்யுது. எப்படி அன்பினாலே கிரியை செய்யுது? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், மற்றவர்கள் ரட்சிக்கப்படணும், என் உற்றார் உறவினர் ரட்சிக்கப்படணும், என் நண்பர்கள் ரட்சிக்கப்படணும், மற்றவர்களெல்லாம் ஒன்றும். அப்போ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை மற்றவர்களோடு கூட என்ன பண்றீங்க? பகிர்ந்து கொள்ளுகிற அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். கஷ்டம்னு ஒருத்தன் சொல்றானா, வாங்க உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், நீங்க சபைக்கு வாங்க, இந்த காரியத்தை செய்யுங்க. அப்படி நம்ம அவங்கள டியூன் பண்ணி கொண்டு வரணும். ஒரு ஆத்ம பாரத்தோடு கூட அவங்களுக்கு நம்ம செய்கிற உதவி அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். இது 2ஆம் நிலை விசுவாசம். 3வது என்ன இருக்குதுங்க? பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம். யூதா 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். யூதா 1:20. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. பாத்தீங்களா? மகா பரிசுத்தமான விசுவாசம். யூதா 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். மகா பரிசுத்தமான விசுவாசம். இந்த விசுவாசம் முற்றிலும் வித்தியாசம். இதை செப்பரேட்டாக தான் பார்க்கணும், இதுக்கு டெஃபினேஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா இது மகா பரிசுத்தமான விசுவாசம் போது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளிலும் விசுவாசத்துக்குரிய காரியம் இருக்குது. அது தேவனுக்கு சுத்தமான நம்ம பார்க்கலாம். ஸோ விதை விசுவாசத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. விசுவாசத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கும் போது விதை எப்படி வளர்கிறதோ அப்படியே நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணாங்க? வளரணும். வளர்ச்சிக்குரிய அடிப்படையில் இருக்கு. அதுல முதல் நிலை ரட்சிப்புக்குரிய விசுவாசம், 2வது நிலை கிரியை செய்கிற அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம், 3வது நிலை மகா பரிசுத்தமான விசுவாசம். சரிங்களா? இப்போ 3வதாக இந்த விதை எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 38வது வசனம். மத்தேயு 13:38. நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். இப்போ இயேசு சொல்றாரு விதையை ராஜ்யத்தின் புத்திரருக்கு ஒப்பிடுறார். நல்லா பார்க்கணும். விதை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் விதையை கொடுத்தார்னா நீதியின் விளைச்சல் வரணும். நீதியின் விளைச்சல் தான் ஆவியின் கனி விளங்கும், நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அப்போ விதைய எதுக்கு ஒப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு விதையை பார்க்குறோம். முதல்ல விதை என்ன எதுக்கு ஒப்பிட்டு இருக்கிறாங்க? சரீரத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. 2வது விதை விசுவாசத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. 3வதாக பார்க்கிறோம் விதை ராஜ்யத்தின் புத்திரருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. இப்போ இந்த ராஜ்யத்தின் புத்திரர் யார்? சூப்பர் சிஸ்டர், ரொம்ப தெளிவாயிட்டாங்க. ராஜ்யத்தின் புத்திரர் யாருங்க? நம்ம தான். ஏன்னா வாசிங்க லூக்கா 12ஆம் அதிகாரம் 32வது வசனம். லூக்கா 12:32. பயப்படாதே சிறுமந்தையே. பாத்தீங்களா? பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ஆமென். உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். பயப்படாதே இருக்குதா? இது பெரிய மந்தையா? சிறுமந்தை தான். இந்த சிறுமந்தைக்கு தான் என்ன கொடுக்கிறாரு? ராஜ்யத்தை கொடுக்கிறார்.
புரியுதுங்களா? வாஞ்ச, தேவனுடைய வசனத்தின் மேல வாஞ்ச, சத்தியத்தின் மேல வாஞ்ச, இன்னும் கற்றுக்கணும் தாகமா. அதனால தான் தாகம் உள்ளவள் மேல தான் என்ன பண்றாரா, தண்ணீரை விட வறண்ட நிலமா இருக்கணுங்க. அந்த வறண்ட நிலத்துல தான் கர்த்தர் நீர் தடாகமாக மாற்றுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த மூன்றாவது விதை ராஜ்யத்தின் புத்திரருக்கு ஒப்பிட்டு இருக்குதுன்னா, இப்போ இந்த மூன்றாவது நிலை உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு ராஜ்யத்தை வச்சிருக்கிறார். தேவன் நம்மளுக்கு என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு ராஜ்யத்தை வச்சிருக்காரு. கிறிஸ்தவத்தினுடைய இலக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவம் எப்படி இருக்குதுன்னா, முன்னாடி கஷ்டப்பட்டேன், இப்போ வந்துட்டேன், இப்போ நல்லாகிறேன், இப்படி சொல்ற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன தெரியுமா, முன்னாடி நல்லா இருந்தேன், இப்போ தேவனுக்குள்ள வந்தோடனே எல்லாத்தையும் பிடிச்சிட்டேன், இப்போ நான் தேவனை மட்டும் தான் பிடிச்சிட்டு இருக்கிறேன், இப்படி ஒரு கூட்டம். ஒருத்தர் சொன்னார், நான் கவர்மெண்ட் வேலை ஒன்று செஞ்சுட்டு இருந்தேன், அதை விட்டுட்டு நான் என்ன பண்ணேன், தேவனுக்காக வந்தேன். ஆனால் இப்போ அவர் லெவலே வேறு. கிட்ட 1.5 கோடி ரூபாய் காரு 4 வச்சிருக்கிறாரு. அவர் கவர்மெண்ட் வேலையில் இருந்தால் வாங்க முடியுமா? ஆனால் இன்னைக்கு என்ன இருக்கிறாரு, ரொம்ப ரிச்சாக இருக்கிறாரு. ஆனால் சொல்றதுன்னா, நான் கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டேன், நான் அதை விட்டுட்டேன், இது. சரி, நல்லா புரிஞ்சுங்க. அப்போ கிறிஸ்தவம் என்பது இந்த லௌகீக உலகத்தில் கர்த்தர் கொடுக்கிற தேவைகள் மட்டும் இல்லை. இதை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கே அவர் வந்து, வாப்பா வாமான்னு எங்கே போனோம், இல்லாண்டவரே ரொம்ப காஸ்ட்லி பொருள் கொஞ்சம் எடுத்துட்டு வரனே, இல்லை இல்லை நீ தான் எனக்கு காஸ்ட்லி, நீ வா. புரியுதுங்களா? அப்ப கிறிஸ்தவம் எதை சார்ந்து இருக்குதுன்னா, ஆசீர்வாதத்தை பேஸ் பண்ணியிருக்கு. ஆசீர்வாதம் தேவையில்லை, வேண்டாம், கிறிஸ்தவம் கொடுக்காதுன்னு நான் சொல்லலை. ஆசீர்வாதம் உண்டு. ஏன் தெரியுமா, நம்ம பிள்ளைங்களுக்கு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் செய்யறதுன்றது நம்ம கடமை. நம்ம கடமை. என்னைக்காவது நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிறீங்களா, ஆண்டவரே நாளை காலையில் என்னுடைய பிள்ளைக்கு நான் எப்படியாவது ஆகாரம் கொடுக்கணும் ஆண்டவரை, ஜெபம் பண்ணுறோமா? டைமுக்கு எல்லாம் கிடைக்கும். கர்த்தரும் அப்படிதான். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைங்க. நமக்கு என்னது தேவை, எப்போ தேவை, என்னைக்கு தேவைன்றது கரெக்டாக அவருக்கு தெரியும். அந்த டைமில் அவர் கொடுத்துருவார். ஏன்னா இதை தாண்டி நம்ம ஓடக்கூடாது. அதனால தான் பவுல் சரிவா சொன்னார், இன்மைக்காக மாத்திரம் கர்த்தரை தேடுகிறவர்களா இருந்தால் எல்லாரை காட்டிலும் எப்படி இருப்பீங்களா, பரிதபிக்க, ஐயோ பாவம்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். கடைசியில் ரொம்ப பாவங்க அந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஆகிடும். அப்போது கிறிஸ்தவர்களுடைய இலக்கு என்னன்னா, இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் இல்லைங்க. உலகத்தின் ஆசீர்வாதம் அதை கேர் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு உண்டு. அது தேவன் வந்து தேவையானதை கொடுப்பார். ராஜ்யம் தான் நம்முடைய இலக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ராஜ்யம் தான் நம்முடைய இலக்கு. அதனால தான் இங்கே ராஜ்யத்தின் புத்திரர்ன்னு அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். வெளிப்படுத்தல் 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவருடைய கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆமென். எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுங்களா இது? அவர் சொல்றாரு, நான் ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார்வதற்கு அருள் செய்வேன் சொல்றார். இதை விட வேற என்ன வேணும்? எவ்வளவு பெரிய அழைப்பு! அதனால்தான் இது பரம அழைப்பு. புரியுதுங்களா? இது பரம அழைப்பு. அப்போஸ்தலர்கள் கூட அவங்களுடைய ஓட்டத்தின் இலக்கு உலகத்தை சார்ந்து இல்லை, இந்த இலக்கை தாண்டி தான் ஓடினாங்க. எஸ்பெஷலி பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு இல்லையா, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைப்பேன். அதான் இலக்கு. அவர் இந்த உலகத்தை பார்த்து ஓடி இருந்தான்னு வச்சுக்க, கொஞ்சம் தூரம் ஓடினா நம்மளுக்கு ஒரு வீடு கிடைக்கும், கொஞ்சம் ஓடினா நல்ல லக்ஸுரி வெஹிக்கிள் கிடைக்கும், அப்படி ஓடல. சிங்காசனம், கிரீடம், அந்த ராஜ்யத்துக்கு ஓட போனார். அப்போ விதை ராஜ்யத்தின் புத்திரருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியே நீங்களும் நானும் ராஜ்யத்தின் புத்திரராக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். கர்த்தர் பாருங்க எவ்வளோ மகத்தான காரியத்துக்கு நம்மளை அழைச்சிருக்கிறார் பாருங்க. நம்மளுடைய அழைப்பு இன்றைக்கெல்லாம் யாரும் ஆட்சி செய்தெல்லாம் பார்க்குறோம், என்ன ஆட்சி செய்கிறாங்கன்றாங்க. ஆனால் ஆட்சியை ஒரு காலத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறாரு. அப்போ அது எப்படி இருக்கும்? எப்பேற்பட்ட ஒரு மகிமையாக இருக்கும். அப்போ விதை ராஜ்யத்தின் புத்திரருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியே உங்களுக்கும் எனக்கும் என்ன பண்ணுறாரு? ராஜ்யத்தை கொடுக்குறாரு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் ஒரு எச்சரிப்பை கூட கொடுக்குறாரு பாருங்க. கலாத்தியர் 5:21.
பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்போதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. பொறாமை, கொலை, வெறி, இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியாது, ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. அப்போ இங்க ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்துல நீங்களும் நானும் ராஜ்யத்தின் புத்திரரா இருக்கிறோம்னா நம்ம ஆட்சியை கவுக்கிறதுக்கு எதிராளி காத்துட்டு இருக்கிறான். நிறைய விஷயத்த கொடுப்பான். பொறாமையை கொடுப்பான். கொலை போது என்னது, ஒரு ஆளை போய் கத்தியில குத்துறதா? இல்ல, இயேசு சொன்னார் பாருங்க, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷன் கொலைபாதகனா இருக்கிறான். அப்போ சின்ன சின்ன வருத்தங்கள், சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன கோபம், சின்ன சின்ன அந்த கசப்பு, வெறுப்பு, அந்த போராமை எல்லாமே எங்க கொண்டு போகுதுன்னா ராஜ்யத்திலேருந்து வெளியில கொண்டு வருது. இன்னைக்கு அலாட்டா எண்ணம், நீங்களும் நானும் ராஜ்யத்தின் புத்திரர். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருதா, தேவ சமூகத்தில் கொடுத்துருங்க. நிறைய நேரத்தில் நான் ஒரு அநேகருக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் இதுதான். கசப்பை என்னால் எடுக்க முடியல பிரதர், இவங்களை மன்னிக்க முடியல, அவங்கள மன்னிக்க முடியலன்னா இப்படி ஜெபம் பண்ணுங்க. மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினவர் ஜீவன் உள்ளவர். அவர் நமக்குள்ள இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற கசப்பை மதுரமா மாற்ற அவரால் முடியும். முதல்ல நம்ம விரும்பணும் இந்த கசப்பு மதுரமா மாறணும்னு நம்ம விரும்பணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது எங்க கொண்டு போயிடுதுன்னா ராஜ்யத்துக்குள்ளே என்ட்ரு ஆகாதபடி பண்ணிடுது. அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆகினால் எனக்கு அருமையானவர்களே, விதையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது பார்த்தோம், விதை சரீரத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. விதை மரிப்பது போல சரீரமும் இந்த உலகத்தின் காரியத்துக்கு மரிக்க வேண்டும். இரண்டாவது, விதை விசுவாசத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு வளர்ச்சியின் அடிப்படையில் இருக்குதோ நம்முடைய விசுவாசமும் வளர்ச்சியின் அடிப்படையில் இருக்கிறது. மூன்றாவதாக பார்க்கிறோம், விதை ராஜ்யத்தின் புத்திரருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியே நீங்களும் நானும் இந்த உலகத்துல என்னவா இருக்கிறோம், ராஜ்யத்தின் புத்திரராக இருக்க. அந்த ஒரு வசனம் எபிரேயர் 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம். என்ன ராஜ்யமா? அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஆமென். கிருபையை, அதுதாங்க. ஏதாவது ஒரு விஷயம் தேவனுக்கு விரோதமா இருக்குதா, சரண்டர் ஆயிடுங்க, அவ்வளவுதான். நீரே என்னுடைய சரணாகதி, நீங்க தான் ஆண்டவரை மாற்றணும், நீங்க தான் நடத்தணும் அப்படின்னு அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் மாற்றும். நம்மளால மாற்றிக்க முடியாது, அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா அவர் மாற்றுவார். புரியுதுங்களா? ஏன்னா நம்மளை உருவாக்கினவர் அவர். பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தின தேவன் நம்முடைய இருதயத்தையும் இப்படிப்பட்ட உலக காரியத்திலிருந்து கடினப்படுத்த அவராலே முடியும். புரியுதுங்களா? சரி, நான்காவதாக பார்க்கிறோம் மத்தேயு 13:31-32. மத்தேயு 13:31-32. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். பாத்தீங்களா? நான்காவதாக பார்க்கிறோம், விதை பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. விதை எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு? பரலோக ராஜ்யம். இங்க ஒரு உவமை சொல்றார். எஸ்பெஷலி மத்தேயு 13 அநேக உவமைகள் இருக்குது. அநேக உவமைகளில் நிறைய ரகசியங்கள் இருக்குது. உவமைகள் நம்ம தனியாக பார்த்தா தான் அது புரியும். இப்போ இந்த இடத்துல ஒரு உவமை சொல்றாரு இயேசு. 13:31-32 சொல்றாரு, விதை பரலோக ராஜ்யத்திற்கு நிழலா இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஒரு மனுஷன் விதை என்ன பண்ணானா, விதைச்சிட்டு என்ன பண்ணிட்டான், விட்டுட்டான். அது என்ன ஆச்சான், அந்த விதைக்கப்பட்ட அந்த விதை பெரிய முதல்ல விதை சகல பூண்டுகளிலும் பெருசா மாறி, அதுக்கப்புறமா என்ன ஆகுதுங்க, மரமா மாறி, பெரிய மரமா மாறின உடனே ஆகாயத்து பறவைகள் வந்து என்ன பண்ணிச்சான், அதுக்குள்ள தங்கக்கூடியதா இருக்குதுன்னு இந்த உவமையை பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிடுறாரு. விதையை கம்பேர் பண்ணி. புரியுதுங்களா? நான் சொல்றது விளங்குதுங்களா? ஒரு விதை விதைக்கப்படுது, அது பெரிய பூண்டா மாறுது. முதல்ல விதை வளருது, உள்ள விதைக்கப்பட்ட விதை பெரிய பூண்டா வளர்ந்து மரமா மாறி
பெரிய மரமா மாறி ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சகல பட்சிகளுடைய சரணாலயமா மாறிடுச்சு. சொல்லிட்டு இது பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு விதையை வச்சு கம்பேர் பண்றாங்க. அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பம் பார்த்தீங்கன்னா விதை எப்படி இருந்ததுங்க? அற்பமான ஆரம்பம். அதை விதைக்கும் போது அவனுக்கு தெரியாது இது ஒரு பெரிய மரமாகும், இதில் வந்து ஆகாயத்து பறவைகள்லாம் உட்காரும் அப்படின்னு தெரியாது. ஏதோ ஒன்று போட்டான், அது என்ன ஆயிடுச்சுங்க? வளர்ந்துருச்சு, பெருசாகி அப்படியே வளர்ந்து ஆகாயத்து பறவைகள்லாம் வந்துருச்சு. அப்படியே பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள் யாருன்னா நம்ம தான். ஏன்னா நம்ம தான் ராஜ்யத்தின் புத்திரர். அப்போ இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்னா ஆரம்பமான அற்பமான ஒரு ஆரம்பம். எப்படி? நான் ரட்சிக்கப்பட்டேன், நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நான் உங்களை பார்க்குறேன். நம்ம நிலைமை என்னன்றது நமக்கு தான் தெரியும். இப்படி இருக்கிறோம். ஆனால் அது என்ன ஆகுதுங்க? வளருது. வளருது. எங்கே வளருது தெரியுமா? சரீர ரீதியாக இல்லை, உள்ளான மனுஷன் என்ன ஆகிறான்? நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுறான். சத்தியத்தை கேட்க கேட்க கேட்க, ஒவ்வொரு வாரமும் கேட்க கேட்க, வேதத்தை திறந்து படிக்க 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 என்ன ஆகுதுங்க? அப்படியே க்ரோத் அப்படியே பெருசாக ஆன உடனே அது பெரிய மரமாக ஆகுதுன்றதுக்கு என்ன காரணம்னா ஆகாயத்து பட்சிகள் வந்து என்ன பண்ணிச்சான்? இறங்கிச்சான். இப்போ பறவைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. பறவைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல என்ன சொல்கிறாரு? காகங்களை பார்க்க பட்சிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஏன் சொன்னார்? யாருக்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கணும். அதாவது இந்த பூமியில இருந்து வானத்துக்கு எழும்பக்கூடிய தகுதி பறவைகளுக்கு மட்டும்தான் இருக்குது. புரியுதுங்களா? பூமியில இருந்து வானத்துக்கு பறக்கக்கூடிய தகுதி பறவைகளுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்படியே அதை காட்டிலும் விசேஷத்தவர்கள் ஏன் சொன்னார்னா, இன்னைக்கு நம்ம பூமியில இருக்கிறோம், ஒரு நாள் வரும்போது வானத்தையும் தாண்டி பரலோக ராஜ்யத்துக்கு செல்லுவோம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? புரியுதுங்களா? இதை வச்சுதான் இயேசு சொன்னாரு, பட்சிகளை காட்டிலும் நீங்கள் விசேஷமானது. இப்போ பறவைகள் வந்து வானத்து பறவைகள் வந்து அங்க தஞ்சம் புகுந்ததுன்னா என்னன்னா, நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பரத்திலிருந்து இறங்கி வந்து நமக்குள்ள தங்குது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? புரியுதுங்களா? இப்போ பரலோக ராஜ்யத்துக்கு விதையை ஒப்பிட்டு இருக்கிறார்னா, அற்பமான ஆரம்பம், முடிவு மகிமையானது. அற்பமான ஆரம்பம், முடிவு மகிமையானது. சும்மா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ நம்மள ரொம்ப தாழ்த்தி பார்க்குறவங்க யாராவது இருப்பாங்க, மைண்டில் வச்சுங்க. உங்களுக்கு தெரியும், ரொம்ப தாழ்த்தி பார்க்குறவங்க யாரும் இந்த உலகத்தாரில் யாராவது வச்சுக்கோமே, நம்மளை பார்க்கும்போது அப்படி பார்க்குறாங்க. இப்போ தேவனுடைய ராஜ்யம் வந்துடுச்சுன்னு வச்சுங்க. பரலோக ராஜ்யத்தில் வரும்போது நம்ம எல்லாம் க்ரௌனை போட்டுக்கிட்டு அந்த சிங்காசனத்தில் உட்காரும் போது அவங்க நம்மளுக்கு எப்படி இருப்பாங்க? அவங்க எப்படி இருப்பாங்க அதை விட்டுருங்க, என்ன நினைப்பாங்க அவங்க? ஆஹா, இவங்கள தான் நம்ம என்ன பார்த்தோம்? அற்பமாக பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு இவங்க எப்படி இருக்கிறாங்க? ராஜ்யத்தில் உட்காந்து. அதுதான் சங்கீதம் 23 சொல்றாரு, எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினீர், என் பாத்திரம் நிரம்பி வழித. அப்போதாங்க நம்முடைய பாத்திரம் ஃபுல்ஃபில் ஆகும். இந்த உலகத்தில் நம்ம எந்தெந்த பாத்திரத்தில் இருக்கிறோமோ அந்த பாத்திரம் முழுமை அடைவது பரலோக ராஜ்யத்தில். ஆமென். அது தேவனுடைய ராஜ்யம். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு பிறகு 1000 கால வருஷத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியம். சரி, இப்போ விதை பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிடப்பட்டு பேசப்பட்டது. கடைசியாக விதை எதற்கு ஒப்பிடப்பட்டு பேசியிருக்கிறது? மார்க் 4ஆம் அதிகாரம் 26-27. மார்க் 4ஆம் அதிகாரம் 26-27. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. புரிஞ்சுதுங்களா? இப்போ 5வதாக பார்க்கிறோம், விதை தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. முன்னாடி பார்த்தோம் விதை பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. இப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. பரலோக ராஜ்யத்துக்கு ஏன் ஒப்பிடப்பட்டிருக்குன்னா, பிரசன்ட் டே, இப்போ நம்ம யாருடைய ஆளுகையில் தான் இருக்கோம்? எது ஆளுகையில் இருக்கு? எந்த ஆளுகையில் இருக்கிறோம்? பரலோகத்தினுடைய ஆளுகையில் நம்ம இருக்கிறோம். புரியுதுங்களா? எந்த ஒரு, அதான் முன்னாடி அந்த வசனம் சொன்னேன், நன்மையான எந்தையுமோ பூர்ணமான எந்த வரும் பரலோகத்திலேருந்து தான் வரணும். ஸோ பரலோகத்தினுடைய அந்த பட்சிகளை வந்து தங்கிறதுக்கு இதான் அடையாளம். இப்போ பகிரங்கமாக
விதை தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டிருக்கிறார். ஆக்சுவலாக இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்னன்னா, கிறிஸ்துவின் ராஜ்யம்னு இருக்கு, ரெண்டாவது தேவனுடைய ராஜ்யம் இருக்கு. இப்போ கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் வேற, தேவனுடைய ராஜ்யம் வேறன்னு இல்லை. ஏன்னா கிறிஸ்துவனுடைய ராஜ்யம்னா கிறிஸ்து தனித்து செய்யப்பட முடியாது, கிறிஸ்து தனித்து செயல்பட முடியாது. இந்த உலகத்தின் ராஜ்யமாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் செய்யக்கூடிய சபை செய்யக்கூடிய ஆளுகையாக இருந்தாலும் சரி, கிறிஸ்து செய்கிற ஆளுகையாக இருந்தாலும் சரி, எல்லாம் எங்கேருந்து தான் வரணும்? தேவனிடத்திலிருந்து தான் வரணும். இப்போ அப்படி பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். எபேசியர் 5:5. விபசாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யம். இப்போ என்ன ராஜ்யம் நடக்குது சொல்லுங்களேன். சரி, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24, 25. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24, 25. அதன் பின்பு முடிவு உண்டாகும். இப்ப பவுல் சொல்றாரு, அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு, நல்லா கேளுங்க, இயேசு பண்றாரு, தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும், எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. அப்போ இப்போ பிதாவினுடைய தலைமையில யாரு ஆளுகை செய்யறாங்க? சபைய இயேசு ஆளுகை செய்கிறார். ஒரு நாள் வரும்பொழுது 1000 கால அரசாட்சியில இயேசு கிறிஸ்துவினுடைய தலைமையில பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுவாருங்க? இந்த உலகத்தை ஆளுகை செய்வார். இப்போ விதை அந்த ராஜ்யத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. இனி வருகிற தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. அதுதான் அந்த விஷயத்தை சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பேரபாலிக்கா அங்கே சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தன் விதையை விதைச்சிட்டான். அதே மாதிரி தான் விதையை விதைச்சிட்டு போயிட்டு என்ன பண்ணனா, இரவில தூங்கி பகலில் விழிச்சிருந்தான். திடீர்னு என்ன பண்ணிடுச்சான்? அறியாத விதத்தில் விதை முளைச்சு நின்றுடுச்சு. நல்லா கவனிக்கணும். அந்த ஓமையை விதைச்சிட்டு விட்டுட்டான். இரவில் தூங்கினா, பகலில் முழிச்சிட்டு இருந்தான். இவன் அறியாத நேரத்தில் திடீர்னு விதை என்ன பண்ணிடுச்சுங்க? திடீர்னு வந்துடுச்சு. இது தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பா இருக்குதுன்றது. அப்படியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, ராத்திரியில் தூங்கி பகலில் என்னதான் பண்ணுவோம்? விழித்து தானே இருப்போம். அதில் என்ன இருக்குது ரகசியம்? ஒன்றுமே கிடையாது. எல்லாருமே ராத்திரியில் என்ன தான் பண்ணுவோம்? தூங்க தான் பண்ணுவோம். பகலில் விழித்து தான் இருப்போம். ஆனால் இது எதுனா, இரவு அப்படின்னும் போது வெளிச்சம் இல்லாத ஒரு நிலை. வேதத்தில் இரவுன்னு வரும்போது இருள், அந்தகாரம், இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா வெளிச்சம் இல்லாத ஒரு நிலை. அப்போ வெளிச்சம் இல்லாத நிலைக்கு நம்ம என்ன பண்ணோம்? சொல்லியிருக்குத, இரவில் என்ன பண்ணாராம்? அவரு தூங்கினார், நித்திரை அடைஞ்சாரு. அப்படியே வெளிச்சம் இல்லாத இருளுக்கு நம்ம என்ன பண்ணோம்? நித்திரையா இன்னும். நித்திரைன்றது எது? முன்னாடி பார்த்தோமே, பாவத்துக்கு மறிக்கணும். அப்படியே அந்தகார, அது வசனம் இருக்கு, அந்தகார இருள் என்ற ஆச்சரியமான ஒளியின் இடத்துல வரவழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம. புரியுதுங்களா? அப்போ தேவனுடைய ராஜ்யம் புதைக்கப்பட்ட விதை. அது விதை இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, ராத்திரியில் தூங்குறோம். ராத்திரின்னும் போது அந்தகார இருளுக்குரிய கிரியைகளுக்கு நம்ம நித்திரையாயிடணும். புரியுதுங்களா? பகலின்னும் போது நீதிமானுடைய வழி எப்படி இருக்குதா? பட்ட பகலிலும் அதிகமாக இருக்குது. அதனால தான் வேத வசனம் என்ன வருதா? காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. அப்போ வெளிச்சம்னு சொல்லும் போது சத்திய ஒளி. பகல்ல அந்த சத்திய ஒளிக்கு என்ன பண்ணணுமா? கண்ணை விழித்திருக்கணும். அப்ப அந்தகார இருளுக்குரிய கிரியைகளுக்கு நம்ம தூங்கணும், சத்திய ஒளிக்குரிய காரியங்களுக்கு விழிச்சிருக்கணும்.
அப்படி இருக்கும்போது, அப்படி இருந்துட்டா நம்ம எதிர்பாராத நேரத்தில் திடீர்னு என்ன ஆயிடுமா? முளைச்சிருமா? அப்படியே இயேசு எப்படி வருவாருங்க? திருடனை போல வருவார். எப்போ வருவாருன்னு தெரியுமா? தூதர்கள் அறியார், மனுஷகுமாரன் அறியார், பரலோகத்தில் இருக்கிற பிதா மாத்திரமே அறிஞ்சிருக்கிறார். அப்போ திடீர்னு சடனாக என்ன ஆகிடுங்க? ஒரு நாளைக்கு தேவனுடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ நம்ம அந்தகார இருளுக்கு மறிக்கணும், வெளிச்சத்துக்கு சத்திய ஒளிச்சு கண்களை திறக்கணும். ஆகினால் என்ன கருமையானவர்களே, இந்த விதை ஒப்பிட்டு தேவன் இந்த 5 காரியத்தை காட்டுறார். முதல்ல என்ன பார்த்தோம்? சரீரத்துக்கு நிழலா இருக்குது. இரண்டாவது விசுவாசத்துக்கு நிழலா இருக்குது. மூன்றாவது ராஜ்யத்தின் புத்திரருக்கு நிழலா இருக்குது. நாலாவது பரலோக ராஜ்யத்திற்கு நிழலா இருக்குது. ஐந்தாவதாக பார்ப்போம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நிழலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுல அந்த மார்க் எழுதின அந்த 4ஆம் அதிகாரத்திலே 25 கூட வாசிங்களேன். 25. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். பாத்தீங்களா? உள்ளவன் எவனுமா அவனுக்கு என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும். அப்போ வாஞ்சியா உள்ள சத்தியத்தை வாங்குகிறவனுக்கு என்ன கொடுக்கப்படும்? சத்தியம் கொடுக்கப்படும். இது எனக்கு வானான்னு சொல்றவனுக்கு இருக்கிற சத்தியமும் எடுத்துக்கொள்ளப்படும். புரியுதுங்களா? அதுதான் இங்க சொல்லி முடிக்கிறார். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். யோவேல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோவேல் 1:17. விதையானது மண் கட்டிகளின் கீழ் மக்கி போயிற்று. என்னாச்சா? விதையானது மண் கட்டிக்கு கீழே மக்கி போயிற்று. பயிர் தீந்து போகிறதினால் பண்டசாலைகள் பாழாக்கி களஞ்சியங்கள் இடிந்து போயின. பாத்தீங்களா? யோவேல் தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. தேவன் யோவேல் மூலமா சொல்லி கொடுக்கிறாரு. என்ன ஆச்சுங்களா? இப்போ விதை மண்ணு கட்டிக்கு கீழே இருக்குதா? அதை ஈஸி டு ரீட் டிரான்ஸ்லேஷன்ல கீழே இருக்கு பாருங்க சிஸ்டர். அது வாசிங்க. இன்னொரு டிரான்ஸ்லேஷன். நாங்கள் விதைகளை விதைத்தோம். நாங்கள் விதைகள், தேவன் சொல்றார், நாங்கள் விதைகளை விதைத்தோம். ஆனால் விதைகள் மண்ணில் காய்ந்து, விதைகள் என்ன ஆயிடுச்சா? மண்ணில் காய்ந்து மரித்து கிடக்கின்றன. நமது செடிகள் எல்லாம் காய்ந்து மரித்து போயின. பாத்தீங்களா? எல்லாம் காய்ந்து என்ன ஆயிடுச்சு? மரித்து போயிடுச்சு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், மண் கட்டிக்கு கீழே இருக்கிற விதை என்ன ஆயிடுச்சா? காஞ்சி போதும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மண் கட்டிக்கு கீழே, ஆக்சுவலா மண்ணுக்கு கீழே தானே இருக்குது, அது வளர தானே செய்யும். ஆனா இங்க தேவன் சொல்ற மண்ணு கட்டிக்கு கீழே இருக்கிற விதை என்ன ஆயிடுச்சு? காஞ்சி போச்சுன்னா மண் எதுக்கு ஒப்பிட்டு இருக்கிறாங்க? நான் மண் என்று நினைவு கூறுங்க. யார? மனுஷனை, இந்த சரீரத்தை தான் சொல்றாரு. அப்போ இந்த மண்ணான சரீரத்தில் உள்ளே இருக்கிற விதைய காஞ்சி போகிறதுக்கும் வளர வைக்கிறதுக்கும் யாரால தான் முடியும்? யார் தான் அதுக்கு இடம் கொடுக்கணும்? நம்ம தான் கொடுக்கணும். புரியுதுங்களா? அப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ விதையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விதையை விளங்கி கொள்ளும் போது தான் அடுத்து நம்ம அந்த கனிக்குள்ளே போக முடியும். தேவனுக்கு சித்தமானால் அடுத்த வாரம் நம்ம கனியின் வகைகள் குறித்து பார்க்கலாம். ஆக்சுவலாக ஆவியின் கனி அப்படின்றது இந்த கனி வகைகளை பார்க்குறோம் பாருங்க. அதில் ஒரு வகை தான், அதில் ஒரு கனி தான் ஆவியின் கனி. அந்த ஒரு கனியில் தான் 9 விதமான காரியங்கள் இருக்குது. தேவனுக்கு சித்தமான வருகிற நாட்களில் அதை நாம் பார்க்கலாம். இப்பொழுது நாம் அனைவரும் எழுந்து நின்று ஒரு சிறு ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளலாம்.